வெல்கம் வியூவர்ஸ். இப்போ ரீசெண்டா நிறைய வீடியோஸ் உடைய கமெண்ட்ஸ்ல டெலிகிராம் உடைய மெசேஜ்ல இன்ஸ்டாகிராம்ல என்ன டேக் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் ப்ரோ கும்பகோணம்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இத பத்தி டீடைல்டா வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்ல ப்ரோ, இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, ஆனா அது எல்லாமே வெளிநாட்டுல நடந்தது, ஆனா இப்ப அது இங்க நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா சீக்கிரமா ஒரு டீடைல்டான வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டியர் SDI, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது நவம்பர் 15, 2023 கும்பகோணம் தஞ்சாவூர். கும்பகோணத்தில் இருக்கிற மணல்மேடு அப்படிங்கிற கிராமத்துல அசோக்ராஜ் அப்படிங்கிற 27 வயது நபர் தன்னுடைய பாட்டி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. சென்னையில ஒரு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்த அசோக்ராஜ் தீபாவளிக்காக தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி தீபாவளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு சிதம்பரத்துல தன்னுடைய ஃப்ரெண்டுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படியே தான் சென்னைக்கு கிளம்புறதா வீட்டுல தன்னுடைய பாட்டி கிட்ட சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு. ஆனா அப்படி போன அவரு சென்னைக்கு போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய பாட்டி பத்மினி அப்படிங்கிறவங்க அவருடைய நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அசோக்ராஜுடைய மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஏதாவது சார்ஜ் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் திரும்பவும் போன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏதாவது சார்ஜ் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் திரும்பவும் போன் பண்ணிருக்காங்க. ஆனா அடுத்த நாளும் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. சோ வீட்டை விட்டு கிளம்பி போன அசோக்ராஜுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்ச அப்புறமா தான் அவங்களுக்கு பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஆல்சோ அந்த விஷயங்கள் போலீஸ மட்டும் இல்ல மொத்த கும்பகோண மக்களையே உரைய வச்சது. ஜெஃப்ரே டாமரை பத்தி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுடைய சேனலை ஆரம்பத்திலிருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். 3 வருடங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஜெஃப்ரே டாமரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பின்டு கமெண்ட்ல அதோடைய லிங்கை கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ப்ரோ திடீர்னு இப்ப ஜெஃப்ரே டாமரை பத்தி சொல்றீங்க அப்படின்னா பிகாஸ் இப்படி ஜெஃப்ரே டாமர் ரேஞ்சுக்கு ஒருத்தன், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு கொலைகளை பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீட்ல இருந்து கிளம்பி போன அசோக்ராஜுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இப்ப ரீசெண்டா கும்பகோணத்துல நடந்துட்டு இருக்கிற சித்த வைத்தியர் கேசவமூர்த்தி கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவுமே சென்னை கிளம்பி போன அசோக்ராஜ் சென்னைக்கு போயிட்டாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய பாட்டி பத்மினி போன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மொபைல் போனும் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த நாளும் அதே மாதிரி வந்ததால அசோக்ராஜுடைய பாட்டி சென்னையில் இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி அசோக் அங்க எங்கேயாவது வந்தாரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே அசோக் இங்க வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசோக்ராஜ் வேற எங்கெல்லாம் போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போது அவரு வழக்கமா ஒரு சித்த மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாரு அப்படிங்கிற விஷயம்
அசோக் ராஜுடைய பாட்டிக்கு ஞாபகம் வருது. சோ ஒருவேளை அங்க போய் கேட்டா ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு அசோக் ராஜுடைய பாட்டி அந்த சித்த மருத்துவருடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த சித்த மருத்துவரோ, ஆமா அசோக் இங்கதான் வந்தாரு, ஆனா வந்ததுமே உடனே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சித்தா டாக்டரும் இப்படி சொன்னதுமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்த அசோக்குடைய பாட்டி தன்னுடைய எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்குமே அசோக் காணாம போன விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உடனடியா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால நவம்பர் 15ஆம் தேதி அசோக் ராஜா காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட கொடுத்து போலீஸ் அதை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாளான நவம்பர் 16ஆம் தேதி அசோக் ராஜுடைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல அசோக் ராஜ் தனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதாகவும் அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னும், ஆனா அப்பவும் அது எனக்கு சரியாகவே இல்ல, ஆல்சோ தனக்கு அடிக்கடி உடம்பு வேற சரியில்லாம போகுது அப்படின்னும், அதனால தனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல, சப்போஸ் தான் இறந்து போனாலும் அதுக்காக யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இப்படி அந்த லெட்டரை படிச்ச உடனே அதிர்ச்சியான அசோக்குடைய பாட்டி அடுத்த நிமிடமே அந்த லெட்டரை கொண்டு போய் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அப்ப போலீஸ் அசோக்குடைய பாட்டி கிட்ட விசாரணைக்கு தேவையான பல டீடைல்ஸை கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் உங்க பேரன் யார்கிட்ட எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கறது. சித்த வைத்தியர் கேசவமூர்த்தி கிட்ட தான் அசோக் ஆண்மை குறைவுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கறத அந்த பாட்டியும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ இந்த லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறமா போலீஸ் அசோக் காணாம போறதுக்கு முன்னாடி அவர் வீட்ல இருந்து கிளம்பி போன இடத்துல இருந்து அவர் எங்கெல்லாம் போயிருக்காரு அப்படிங்கறத சிசிடிவி வச்சு ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல அசோக் சோழபுரத்தில் இருக்கிற கீழ வீதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கறதும், அப்படி போனவரு திரும்பி வர்ற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்ல அப்படிங்கறத பாக்குறாங்க. ஆல்சோ அசோக் ராஜுடைய பைக்கும் கூட அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கிங் ஏரியால தான் பார்க் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த கீழ வீதியில தான் சித்த வைத்தியர் கேசவமூர்த்தியுடைய வீடும் இருக்குது அப்படிங்கறதால போலீஸ் உடனடியா அவருடைய வீட்டுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேசவமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 13ஆம் தேதி அசோக் என்கிட்ட வந்து அவருக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதாகவும் அதனால எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழுதுட்டே சொன்னாரு அப்படின்னும், அதனால நான் அவரை தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு டாக்டர் போய் பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா போலீஸ்க்கு அந்த சித்த வைத்தியர் சொல்றதுல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. போலீஸ்க்கு எப்பவுமே அந்த ஒரு பவர் இருக்கும். போலீஸுடைய இன்ட்யூஷன் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. ஒருத்தன் சொல்றது உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கறத ஒருத்தங்க பதில் சொல்லும் பொழுது அவங்களுடைய முக பாவனை, அவங்க பேச்சில் இருக்கிற தடுமாற்றத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அப்படிப்பட்ட போலீஸையே ஏமாத்துற சில கில்லாடிகளும் இருக்கானுங்க. ஆனா இங்க இந்த சித்த வைத்தியர் சொல்றதுல இருந்தே போலீஸ்க்கு அவன் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துற விதத்துல அசோக் எழுதின லெட்டர் அப்படின்னு ஒரு லெட்டர் வீட்டுக்கு வந்துச்சு இல்லையா, அந்த லெட்டர்ல இருக்கிறது அசோக்குடைய ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது அப்படின்னு அசோக்குடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப கேசவமூர்த்திய போலீஸுடைய ஸ்டைல்ல அடிச்சு மிதிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறமா கேசவமூர்த்தி ஒவ்வொரு உண்மையா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவன் சொன்னதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. அப்படி கேசவமூர்த்தி போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணது இதுதான். கேசவமூர்த்தி ஆரம்பத்துல கொத்தனார் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப கல்யாணமான அவனுக்கு பல நாட்களாகவுமே குழந்தை பிறக்கல அப்படின்னு அவனுடைய மனைவி அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இரண்டாவதா ஒரு திருமணம் பண்றான். அப்பவும் அவனுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு இரண்டாவது மனைவியும் அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால கேசவமூர்த்தி சென்னையில் இருந்த ஒரு சித்த வைத்தியர்கிட்ட அவனுக்கு ஆண்மை குறைவு இருக்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்கான். ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த வைத்தியர்கிட்ட போன அவன் தான் செஞ்சுட்டு இருந்த கொத்தனார் வேலையை விட்டுட்டு அப்படியே அவர்கிட்டயே வேலைக்கு சேர்ந்து அங்கேயே செட்டில் ஆயிருக்கான். அப்படி அந்த வைத்தியர்கிட்டயே இருந்து சில மூலிகைகளை வச்சு எப்படி மருந்து தயாரிக்கிறது அப்படிங்கறத கத்துக்கிட்டு 5 வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில இருந்து கும்பகோணம் வந்திருக்கான். அப்படி கும்பகோணம் வந்தவன் தன்னை ஒரு சித்தா டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி ஆரம்பத்துல அவன் கொடுத்த மருந்தால சில பேருக்கு குணமும் ஆயிருக்கு. இதனால சில ஆண்கள் அவனை உண்மையான சித்தா டாக்டர் அப்படின்னு நம்பி அவன் கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நம்பி ட்ரீட்மெண்ட் எடுக்க போனதுல அசோக் ராஜும் ஒருத்தர். ஸோ
சோ அசோக் ராஜுக்கு அப்படி ஆண்மை குறைவு இருந்ததால இவங்கிட்ட ரெகுலராவே மருந்து வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்காரு. அப்படிதான் நவம்பர் 13ஆம் தேதி இவங்கிட்ட மருந்து வாங்குறதுக்காக அசோக் ராஜ் போயிருக்காரு. அப்படி மருந்து வாங்க போன அவரை கேசவமூர்த்தி தன் கூட செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட சொல்லி வற்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். பட் அதுக்கு அசோக் ராஜ் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கேசவமூர்த்தியோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவன் கொடுக்கிற மருந்துக்கு பதிலா இது புது மாத்திரை அப்படின்னு போய் சொல்லி ரொம்பவே பவர்ஃபுல்லான தூக்க மாத்திரையை சாப்பிட கொடுத்திருக்கான். அந்த மாத்திரையை சாப்பிட்டதும் அசோக் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு. இப்படி மயக்க நிலையில் இருந்த அசோக்க கேசவமூர்த்தி செக்ஸுவலா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அவனுடைய இச்சைகள் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு அசோக் ராஜ் மயங்கல, அவன் கொடுத்த மாத்திரையுடைய பவர்ல அசோக் ராஜ் இறந்தே போயிட்டாரு அப்படிங்கிறது. இதை பார்த்து ஷாக்கான கேசவமூர்த்தி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். நடந்ததை சொல்லி போலீஸ் கிட்ட சரணடையாம இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிச்சிருக்கான். இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல அசோக்குடைய உடலை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு அவனுடைய வீட்டில இருந்த கட்டிங் மெஷினால அவருடைய இறந்த உடலை பார்ட்டா தலை கை கால் அப்படின்னு எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா முதல்ல அந்த தலைப்பகுதியை தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூம் கிட்ட புதைச்சு வச்சு மண்ணை போட்டு மூடி இருக்கான். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற உடல் பாகங்களை ஒவ்வொன்னா வீட்டை சுத்தி பல இடங்கள்ல அங்கங்க ஒரு குழிய தோண்டி புதைக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம தான் கொடுத்த மாத்திரையால அசோக் சாகல, அசோக் அன்னைக்கு சரக்கு அடிச்சிருந்தாரு அப்படின்னும் அதனாலதான் அவர் கொடுத்த மாத்திரையால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா போலீஸ் கிட்ட இவன் கன்ஃபஸ் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் உடனடியா அந்த இடத்துக்கு ஒரு ஜேசிபியை வரவழைச்சு அவனுடைய வீட்டை சுத்தி முழுவதுமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும் பொழுது வீட்டை சுத்தி ஒவ்வொரு இடத்துல அசோக்குடைய தலை கை கால் அப்படின்னு ஒவ்வொரு உடல் பாகங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மனித உடலுடைய ஷேப்ல மறுபடியுமே போலீஸ் அங்க வச்சாங்க. அந்த போட்டோவை பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த ரியல் போட்டோவை கண்டிப்பா நம்மளால இங்க காமிக்க முடியாது. நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட அந்த உடல் ரொம்பவே பயங்கரமா டீகம்போஸ் ஆகி இருந்ததால அட்டாப்சி டீம் அந்த இடத்துக்கே வரவழைச்சு அட்டாப்சியும் அங்கேயே பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஆட்டாப்சி முடிஞ்சு அந்த உடலை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அசோக் ராஜோடைய ஆட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வருது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. ஏன்னா அசோக்குடைய உடல்ல சில ஆர்கன்ஸும் அவருடைய உடம்புல இருந்த மொத்த தோலுமே மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஒருவேளை கேசவமூர்த்தி நரபலி கொடுத்திருக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த பாடி பார்ட்ஸை யாராவதுக்கு வித்திருக்கலாம், ஏன் சமைச்சு கூட சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இதை பத்தி ஃபர்தரா அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கேசவமூர்த்தி சொன்ன பதில கேட்டு போலீஸ் மேலுமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கேசவமூர்த்தி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அசோக்குடைய உடலை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதாவது உரிச்சிட்டு தான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிகாஸ் அப்படி புதைச்சாதான் சீக்கிரமா டீகம்போஸ் ஆகும், சீக்கிரமா மக்கும் அப்படின்னு தோலை மட்டும் தனியா உரிச்சு எடுத்ததா சொல்லியிருக்கான். ஆனா தந்தி டிவில வந்த ஒரு நியூஸ் படி கேசவமூர்த்தி அசோக் ராஜுடைய தோலையும் இன்னும் சில உடல் உறுப்புகளை சமைச்சு சாப்பிட்டதாகவும் எலும்புகளை சூப் வச்சு குடிச்சதாகவும் சொல்லப்படுது. சரி ஓகே, மற்ற ஆர்கன்ஸை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி சில மூலிகை செடிகளை வளர்த்திருக்கான். கூடவே கஞ்சா செடிகளையும் வளர்த்திருக்கான். அந்த கஞ்சா செடி கூட உடல் உறுப்புகளை மிக்ஸ் பண்ணி அதிலிருந்து மாத்திரை ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிற ஒரு வியர்டான விஷயத்த அவனே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இன்னுமே சில போதை மாத்திரைகளையும் ரெடி பண்ணி அதை தான் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர இளைஞர்கள் கிட்ட கொடுப்பான் அப்படின்னும் அதுக்கு அடிக்ட் ஆன அந்த இளைஞர்கள் அந்த மாத்திரையை வாங்குறதுக்கு திரும்பவுமே அவங்க கிட்ட வரும்போது அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க கூட செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆக வச்சிருக்கான். இப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு டவுட்டும் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா அசோக்குடைய இறந்த உடல் பாகங்களை எடுக்கிறதுக்காக தோண்டிய பல இடங்கள்ல அசோக்குடைய மனித மிச்சங்கள் மட்டும் இல்லாம இன்னுமே சில மனித எலும்புகளும் ஆல்சோ நாயுடைய எலும்புகள் பற்கள் அப்படின்னு கூடவே நிறைய மாத்திரைகளும் இருந்ததை நோட் பண்ணிருக்காங்க. சோ இவன் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கொலைகள் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அசோக் மயக்க மாத்திரையை கொடுத்து இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிம்பிளா ஓகே இவனை டிஸ்போஸ் பண்ணி புதைச்சிடலாம் அப்படின்னு அவனுக்கு தோணி இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அவன் அப்படி பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போலீஸ் திங்க் பண்ணது
தப்பா போகல. எஸ், அதே சோழபுரத்துல 2021 வருடம் முகமது அனாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் காணாம போயிருந்திருக்காரு. அப்படி காணாம போன அனாஸும் கேசவமூர்த்தியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. சோ 2 வருடங்களுக்கு முன்னாடி காணாம போன அனாஸ பத்தி கேசவமூர்த்தி கிட்ட போலீஸ் மிரட்டி கேட்கும்போது எஸ், அனாஸையும் அவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியை கொடுத்திருக்கான். சரி, ஓகே, அனாஸை எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு ஆரம்பத்துல அசோக் குடிபோதையில இருந்ததால தான் மாத்திரையுடைய பவர் அதிகமாகி இறந்து போனதா சொன்ன கேசவமூர்த்தி இப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான் அப்படின்னா, அந்த 2 பேரும், அதாவது அனாஸும் அசோக் ராஜும் அவங்க கிட்ட லவ்வர்ஸ் மாதிரி பழகிட்டு இருந்தாங்க அப்படின்னும், ஆனா திடீர்னு அவங்க வேற பெண்களை திருமணம் போனதா சொன்னதால அத தன்னால ஏத்துக்க முடியாம போனதால தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். மேலும் அசோக் எழுதின மாதிரி அவருடைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் போச்சு இல்லையா, அதையுமே இவன் தான் எழுதினதா ஒத்துருக்கான். ஃபர்தரா அவனுடைய வீட்டை சர்ச் பண்ண போலீஸ்க்கு அவனுடைய வீட்டுல இருந்து ஆடு வெட்டுறதுக்காக பயன்படுத்துற கத்தி, டாக்டர்ஸ் உடைய சர்ஜிக்கல் நைஃப், கூடவே அவனுடைய ஒரு டைரியும் கிடைச்சிருக்கு. அந்த டைரியில மொத்தம் 190 நபர்களுடைய பெயர் இருந்திருக்கு. அதுல இருக்கிற அத்தனை பேரை பத்தியும் போலீஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மேலும் அங்க தோண்டி எடுக்கும் பொழுது கிடைச்ச எலும்புகளை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கறதே தெரிய வரும்னு போலீஸ் சொல்லி அந்த ஏரியால இருக்கிற மக்கள் கேசவமூர்த்தியை பத்தி சொல்லும்போது அவன் பெண்கள் கிட்ட பேசவே மாட்டான், ஆண்கள் கிட்ட மட்டும்தான் பேசுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசவமூர்த்தியை விசாரிக்கிறதுக்கு சில பொலிட்டீசியன்ஸ் போலீஸ்க்கு இடைஞ்சல் கொடுக்கறதாகவும், ஆல்சோ இந்த கேஸை சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. மேலும் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவன் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க போறதா சொல்லிட்டு, இல்லனா அந்த பகுதியில மத்த இளைஞர்கள் யாராவது காணாம போயிருந்தாங்க அப்படின்னாலும் போலீஸ் கிட்ட இம்மீடியட்டா மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ண சொல்லி இப்ப இந்த கேஸை விசாரிச்சிட்டு இருக்கிற டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் மக்கள் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப கேசவமூர்த்தியை கஸ்டடியில் எடுத்து திருச்சி சென்ட்ரல் ஜெயில வச்சிருக்காங்க. சோ டியர் எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த சித்த வைத்தியர் கேசவமூர்த்தியை பத்தி கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஜெஃப்ரி டாமர் ஞாபகத்துக்கு வந்திருப்பான். கேசவமூர்த்தியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும், நம்மளுடைய தமிழ்நாட்டுல அதுவும் கும்பகோணத்துல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுல அதுவும் கும்பகோணத்துல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத, கும்பகோணத்துல உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.